சுவிசேஷன்றது சும்மா கிடையாது, அது மனிதனை ரட்சிக்கிற தேவனுடைய வல்லமை. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் மரணமும் பாடும் உயிர்த்தெழுதலும் அதன் மூலமாக நாம் எப்படி மன்னிக்கப்பட்டோம், எப்படி நீதிமானாக்கப்பட்டோம் என்கிற இந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்க கேட்க தான் உங்களுக்கு ஒரு வலிமை பிறக்க ஆரம்பிக்கும். Gospel is the power of God unto salvation. சுவிசேஷமே மனிதனை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய பலனா இருக்கிறது. நீ காலையில இது ஒன்றும் இல்லை, இதை கேட்டாலே நீங்க சுகமாயிடுவீங்க. Amen. There is a power for the gospel. சுவிசேஷன்றது சும்மா கிடையாது, அது மனிதனை ரட்சிக்கிற தேவனுடைய வல்லமை. The power is not in the person, the power is in the message. ஒரு நபர்கிட்ட இருந்து வல்லமை வருதுன்றது ஒண்ணு. ஆனா நான் சொல்லட்டுமா, நீ காலையில நபர்கிட்ட இருந்து இல்ல, நான் பேசி கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷமே உங்களை சுகமாக்கும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷத்துல என்னை காப்பாற்றக்கூடிய, என்னை சுகமாக்கக்கூடிய, என்னை செழிக்க வைக்கக்கூடிய வல்லமை எதுக்குள்ள இருக்கு? சுவிசேஷத்துக்குள்ளே இருக்குது. நீ காலையில் அந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்களை இயேசு தனது சரீரத்திலே சுமந்து தீர்த்திருக்கிறார். உங்கள் நோய்களை இயேசு தன் சரீரத்திலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். இது அறிய அறிய, இதை கேட்க கேட்க ஒரு வல்லமை மனுஷனுக்கு உண்டாகுது. சுவிசேஷமே மனிதனை குணப்படுத்துகிற வல்லமையா இருக்கிறது.